வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ சீரீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்டுட்டு இருந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு CBT 2க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டிருந்தேன். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் 1 ரைட். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் CBT 2. நீங்கள் வந்து CBT 2 ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த கரண்ட் அஃபேர் சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இன்க்ளூடட் PIB நியூஸ். ஓகேவா? PIB உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. அதுவும் சேர்த்து தான் இந்த சீரீஸை நான் கம்பைல் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, நான் ஆரம்பத்திலே ஒன்று சொல்லிடுறேன். இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பனோ அது எல்லாமே இதில் இருக்குது. நான் படித்தா என்னெல்லாம் படிப்பனோ அதெல்லாம் அதில் இருக்குது. நான் எனக்கு எடுக்கிற மாதிரி தான் இந்த மெட்டீரியலையும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் படிக்கும்போது இம்பார்ட்டன்ஸ் எதுக்கெல்லாம் கொடுத்து படித்தனோ அதுதான் நான் திரும்பவும் உங்களுக்கு நான் எடுத்துருக்கேன். ரைட்டா? ஸோ இது வந்து மந்த் வைஸ் சீரீஸ். ஆகஸ்ட் 2025 நம்ம இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 45 minutes to 1 hour வரைக்கும் இருக்கும். இந்த நீங்கள் அப் டு அடுத்து ஒரு 10 to 12 daysக்கு இது இருக்கும். சரியா? நீங்கள் இது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து ரிப்பீட்டடாக படிங்க. இதோட இந்த PDF வந்து நம்ம டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட PDF வெர்ஷன் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டெலகிராம்லேயும் கேட்கலாம், கமெண்ட்லேயும் போடுங்க. உங்களோட என்கேஜ்மெண்ட் தான் என்னை இதை வந்து கண்டினியூ பண்ண வைக்கும். ஓகே, உங்களோட ரெஸ்பான்ஸ் தான் என்னை கண்டினியூ பண்ண வைக்கும். நான் டெலகிராம் சேனலில் வந்து வீடியோ போட போகிறேன்னு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த ரெஸ்பான்ஸ் தான் என்னைய வந்து வேலை பார்க்க வைக்கும், என்னை வந்து உங்களோட வீடியோ கொடுக்க வைக்கும். அதனால நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, ஏதாவது புரியலைன்னா சொல்லுங்க. ஓகேவா? ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம், வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து எல்லாமே வந்து PIBலேருந்து எடுத்தது கிடையாது. ரைட்டா? இப்போ நான் சொல்ல போகிற ஒரு 30 to 40 நியூஸ் வந்து PIB, எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து PIB. ஓகே, கேபினெட் அப்ரூவலு, ஸ்கீமு, ஏதாவது ஒரு டார்கெட்ஸு, இண்டெக்ஸஸ், இதெல்லாம் வந்து PIBல எடுத்தது. மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடானது எல்லாம். அதுக்கப்புறம் வரதெல்லாம் அதர் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ்லேருந்து எடுத்தது தான். நான் அது என்ன சோர்ஸ்னு உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். ரைட்டா? நான் அஃபேர்ஸ் க்ளவுடில் படித்தேன். இதில் இருக்கக்கூடிய அதர் சோர்சஸ், அதர் கண்டென்ட் எல்லாம் அஃபேர்ஸ் க்ளவுட்லேருந்து எடுத்தது. ஓகேவா? ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா. பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கேபினெட் வந்து அதோட கண்டினியூவேஷனுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபினெட் கமிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேபினெட் கமிட்டி அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் சேர்மனாக கொண்ட ஒரு கமிட்டி. மோடி இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து கேபினெட் கமிட்டியோட ஹெட். எல்லா டெசிஷன்ஸும், பாலிசி மேக்கிங் டிசிஷன்ஸ் எல்லாமே அவங்க தான் எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமை கண்டினியூ பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ கிசான் அப்படின்னு வந்துட்டதுனால நீங்கள் டேரெக்டாக என்ன ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, கிசான்னா விவசாயி அல்லது விவசாயம். நீங்கள் வந்து அது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ரைட், இப்போ சம்பதானா என்ன? அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் பாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி, உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சகம் தான் இந்த ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி. ரைட், இப்போ இந்த சம்பதா ஸ்கீம் வந்து 2017 லான்ச் ஆயிடுச்சு. 2017 லான்ச் ஆயிடுச்சு. அது இந்த நேம் ஆஃப் சம்பதா ஸ்கீம் ஃபார் அக்ரோ மெரைன் ப்ராசஸிங் அண்ட் டெவலப்மெண்ட் அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர்ஸ். ஓகேவா? அப்போ சம்பதா ஸ்கீமோட மெயின் டார்கெட் என்னன்னா ஃபுட் ப்ராசஸிங். ஓகேவா? ஃபுட் ப்ராசஸிங்னா உணவு பதப்படுத்துதல். விவசாயத்துறையோ அல்லது கடல் வளம் சார்ந்த மீனவர்களோ உருவாக்கக்கூடிய உணவை பதப்படுத்தக்கூடிய அல்லது கெட்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்கான ஃபுட் ப்ராசஸிங் கிளஸ்டர்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பதா ஸ்கீமோட நோக்கம். ஓகேவா? ரைட், அப்போ இதில் மெயின் 2 இருக்கு. ஒன்று வந்து என்ஹான்ஸ், 2 எய்ம் இருக்கு. ஒன்று வந்து என்ஹான்ஸ் ஃபார்மர்ஸ் இன்கம், விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறது. இன்னொன்று ஃபுட் ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்துறது. இப்போ 2யுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ஹான்ஸ் ஃபார்மர்ஸ் இன்கம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ரைட், ஸோ இது PMKSY, பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனாவோட கண்டினியூவேஷனுக்கான ஒரு அப்டேட். ரைட், அடுத்த நியூஸ், மெரிட் ஸ்கீம். மெரிட், ரைட், மெரிட் அப்படிங்கிறதுக்கு யூனியன் கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மெரிட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னிக்கல் எஜுகேஷன். இதுதான் முக்கியம், டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷன்னா நம்ம மெயினாக ஞாபகத்துக்கு வர்றதே இன்ஜினியரிங்கும் பாலிடெக்னிக்கும் தான். ரைட், அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, செலக்டிவாக ஒரு 275
கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸை செலக்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வியின் தரத்தை அதிகப்படுத்தணும் அல்லது அவங்களுடைய டெக்னிக்கல் ரிசர்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுதான் அந்த மெரிட் ஸ்கீமை லான்ச் பண்றாங்க. ரைட்டா? இப்போ இந்த ஸ்கீம்ல 275 கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூட்ஸை சூஸ் பண்றாங்க. வெறும் கவர்மெண்ட் சூஸ் பண்ணல, கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட். அந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், ஸ்டேட் ஓன்டாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரியா இருக்கலாம், உதாரணத்துக்கு NIT. அதே மாதிரி மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி மாநில கல்லூரிகளாக இருக்கலாம். ஸ்டேட் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பாலிடெக்னிக்ஸ், அஃபிலியேட்டிங் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலயும் செலக்ட் பண்றாங்க. டார்கெட்டிங் 7.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? 7.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரணும். அதுக்காக ரைட் மெரிட் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு என்ன வரணும்? டெக்னிக்கல் எஜுகேஷன், 275 காலேஜஸ், 7.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ் போலாமா? நெக்ஸ்ட், பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா இதுவுமே ஒரு ஓல்டு ஸ்கீம் தான், ரைட்? ஆனால் இதோட கண்டினியூஷனுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மே 2016 இந்த ஸ்கீம் லான்ச் ஆகுது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நமக்குமே கூட இன்னுமே கேஸ் சிலிண்டர் வாங்கினா சப்சிடி கிரெடிட் ஆகுது இல்லையா? அந்த சப்சிடி ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. நம்ம வந்து விறகடுப்புல சமைக்கிறத நிப்பாட்டிட்டு எல்லாருமே LPGக்கு போகணும், விறகில்லா வீடுகள் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுதான் இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவை லான்ச் பண்ணாங்க. ரைட்? இப்போ அதை கண்டினியூ பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூஷன் ஆஃப் LPG சப்சிடி. எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னா 300 rupees அப் டு 9 refills per year. ஒரு வருஷத்துக்கு 9 கேஸ் சிலிண்டர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம், 300 ரூபா உங்களுக்கு சப்சிடியாக கிடைக்கும். ரைட்டா? ஒரு ரீஃபிலுக்கு 300 ரூபா சப்சிடியாக கிடைக்கும். ரைட்? அடுத்து ரெண்டாவது, இப்போ நமக்கு சப்சிடி கொடுக்கறதுனால அங்கே காம்பன்சேஷன் கொடுக்கணும், ஆயில் கம்பெனிஸ்க்குலாம் காம்பன்சேஷன் கொடுக்கணும். இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த PM உஜ்வாலா யோஜனாக்கு கீழே இருக்கக்கூடிய ஆயில் கம்பெனிஸ்னா 3மே வந்துடும். IOCL, BPCL, HPCL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன். இவங்க 3 பேருமே இந்த உஜ்வாலா யோஜனா கீழே வந்துடுறாங்க. ரைட்டா? ஸோ இந்த 2 அப்ரூவல் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா இது வந்தது, இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். மரக்காணம் புதுச்சேரி ஹைவேலாம் வந்து கேட்குற வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட்? அப்போ உஜ்வாலா யோஜனா எப்போ லான்ச் ஆச்சு, என்ன மினிஸ்ட்ரி, அதனுடைய பர்பஸ் என்ன, அவ்வளோதான். ஓகேவா? ரைட்? நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா செமிகண்டக்டர் மிஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ். ஸோ இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னா என்ன? செமிகண்டக்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது வந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸோட மேனுஃபேக்சரிங்க்கும் செமிகண்டக்டர் வந்து இம்பார்ட்டன்ட். செமிகண்டக்டர் இல்லாமல் மேனுஃபேக்சர், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ செமிகண்டக்டர் சிப் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ இந்தியா ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா செமிகண்டக்டர் சிப்பை அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், சைனால இருந்து இறக்குமதி பண்ணுறோம். ரைட்டா? இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும், மேக் இன் இந்தியாவை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இந்தியாவிலே உருவாக்குறத இம்ப்ரூவ் பண்ணணும். அது வந்து காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும், இந்தியாவை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்தியா செமிகண்டக்டர் மிஷனை லான்ச் பண்ணாங்க. எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2021. ஆல்ரெடி செட் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் கீழே வரும் அப்படிங்கிறதுனால மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்றாங்க வித் அன் அவுட்லே ஆஃப் 76,000 crore. இந்த அமௌண்ட்டை விட $10 billion அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. $10 billion வச்சு இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இதனுடைய நோக்கம் என்னன்னா, டிசைன் டு மேனுஃபேக்சரிங் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் சிப். அதான் இந்தியாவிலேயே டிசைன் பண்ணி, இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணி, இந்தியாவிலே டெஸ்டிங் பண்ணி, இந்தியாவிலே யூஸ் பண்றதுக்காக இந்த மிஷனை லான்ச் பண்றாங்க. இதை நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, 70% ஆஃப் சிப் வந்து நம்ம சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும். ப்ரொமோட் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், மேக் இன் இந்தியா ஹப் ஃபார் சிப் மேக்கர்ஸ், இதுதான் டார்கெட். ஸோ இப்போ கேபினெட் என்ன பண்ணிருக்குன்னா 4 புது செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா இந்தியாவில் 6 செமிகண்டக்டர் யூனிட்ஸ் இருக்கு. இப்போ 4க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த 4 போக இன்னும் 2 எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் வந்து யூனிட் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து குஜராத்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 4 லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பஞ்சாப்ல 1, ஒடிசால 2, ஆந்திர பிரதேஷ்ல 1. அப்போ அதிகமா இருக்கிறதுனா குஜராத்தும் ஒடிசாவும் தான், 2 இருக்கு. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ்ல 1, பஞ்சாப்ல 1 இருக்கு. ஓகேவா? ரைட்? ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? செமிகண்டக்டர் மிஷனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ், தேஜாஸ். ஸோ தேஜாஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ட்ரெயின் இல்லை, ஏர்கிராஃப்ட். தேஜாஸ் ட்ரெயினும் இருக்கு, இது ஒரு ஏர்கிராஃப்ட், ஒரு
போர்ப்படை விமானம். ஸோ இந்த தேஜாஸ் ஏர்கிராஃப்ட் வாங்குறதுக்கு கேபினட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 97 லைட் காம்பட் ஏர்கிராஃப்ட், 97 தேஜாஸ் ஏர்கிராஃப்டை வாங்க போறாங்க. யார்கிட்ட இருந்து வாங்க போறாங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஸோ இவங்க இந்தியாவினுடைய அரசாங்கத்தை சார்ந்த ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இவங்க தான் இந்த ஏர்கிராஃப்டை தயாரிக்கிறாங்க. ரைட், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல பயன்படுத்துறதுக்காக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்ல இருந்து இந்த தேஜாஸ் விமானத்தை மத்திய அரசாங்கம் வாங்க போகுது. ஸோ இது ஏன் நியூஸ்ல வந்துச்சுன்னா, ரீசெண்டா எல்லா பொலிட்டிக்கல், அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே HAL இருந்து நீங்க எதுவுமே வாங்க போறது இல்லை. உதாரணத்துக்கு நீங்க ரஃபேல் இருக்கு இல்லையா, ரஃபேல் வந்து நம்ம வெளியே இருந்து வாங்குறோம். அதே மாதிரி அமெரிக்காட்ட இருந்து நம்ம போர் விமானங்கள் வாங்கிட்டு இருக்கோம். அப்போ அதெல்லாம் வந்து சொல்லி குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து HALக்கு வேலையே கொடுக்கறது இல்லை, HAL நீங்க மூட போறீங்க, நீங்க ஏர் இந்தியாவை எப்படி வித்தீங்களோ அதே மாதிரி HAL விற்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததுனால கேபினெட் என்ன பண்ணிச்சுன்னா சடனா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி 97 தேஜாஸ் வந்து நீங்க எங்களுக்கு கொடுங்க, அதுக்கான பட்ஜெட் வந்து 62,000 crore அப்படின்னு ஒரு சைன் பண்ணி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த நியூஸ். ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட், காமன்வெல்த் கேம்ஸ் 2030, அதாவது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் 2030 இந்தியா நடத்துறதுக்கான ஒரு பிட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, காமன்வெல்த் கம்யூனிட்டியை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனியன் கவர்மெண்ட் என்ன ஆசைப்படுதுன்னா 2030 காமன்வெல்த் கேம்ஸ் இந்தியாவில் நடத்தணும், அதுக்கான அப்ரூவலை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிட்ட சொன்னதுனால ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத், உங்க எல்லாருக்குமே தெரியும், அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மோடி ஸ்டேடியம் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஸ்டேடியம். அந்த மோடி ஸ்டேடியம்ல நடத்துறதுக்காக அப்ரூவலுக்காக சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது இந்த காமன்வெல்த், இதை ஒட்டி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ காமன்வெல்த் அப்படிங்கிறது குவாட்ரனியல், அதாவது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி. காமன்வெல்த் அப்படின்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா, காமன்வெல்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் பிரிட்டனுக்கு கீழே அடிமையா இருந்தாங்களோ, யாரெல்லாம் பிரிட்டிஷோட காலனிஸா இருந்தாங்களோ அவங்க தான் காமன்வெல்த். அந்த நாடுகள் எல்லாமே காமன்வெல்த் நாடுகள். ஓகேவா, அதுல இந்தியாவும் ஒரு உறுப்பு நாடு. அதனால இந்தியாவும் காமன்வெல்த் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். ரைட், இப்போ 2022 ஆல்ரெடி நடந்துருச்சு, 2026 நடக்க போகுது. 2026 காமன்வெல்த் கேம் எங்க நடக்க போகுதுன்னா 23rd எடிஷன் கிளாஸ்கோ ஸ்காட்லாந்துல நடக்க போகுது. ரைட்டா, ஸ்காட்லாந்து கிளாஸ்கோல நடக்க போகுது 23rd எடிஷன். இந்தியா என்ன பண்ணிருக்குன்னா 24th எடிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, நடத்துறதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 24th எடிஷன் 2030 இந்தியாவில் நடக்குமா அப்படின்னு தெரியாது, நடக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் கேம்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா 1930 ஹாமில்டன் கனடால நடந்துச்சு. இந்தியா ஒரே ஒரு முறை காமன்வெல்த் கேம்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, 2010 நியூ டெல்லியில நடந்தது. ஓகேவா, ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ், நெக்ஸ்ட், அதாவது பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து ரீசெண்டா ஒரு பில்லுக்கு அசென்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ப்ரமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன், பிரசிடென்ட் ஒரு பில்லுக்கு அசென்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான ஆர்டிக்கிள் என்ன? கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா, ரைட். இப்போ பிரசிடென்ட் இந்த நியூஸுக்கு வந்துடும், ஏன்னா நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டிலே ஆயிடும். அதனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆன்லைன் கேமிங் அப்படின்றதுல இப்போ நீங்க ட்ரீம் 11 எல்லாருமே விளையாண்டுருப்பீங்க. அதே மாதிரி சீட்டு, ரம்மி சர்க்கிள், ரம்மி அது இதுன்னு எல்லாம் வந்துச்சு இல்லையா, அது எல்லாமே மக்களை பாதிக்குது, மக்களோட உயிரை எடுத்துருது. அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் வந்து அதுக்கெல்லாம் தடை விதிச்சு அந்த பில்லை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் கேமிங் பில் 2 பண்ணுது. ஒன்று என்ன பண்ணுதுன்னா, இதனுடைய இந்த பில்லோட அப்ஜெக்டிவ் வந்து 2. ஒன்று வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆன்லைன் மணி கேம்ஸ், பணம் கட்டி விளையாடக்கூடிய அல்லது அடிக்ஷனை உருவாக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளை தடை செய்யறது. அதே நேரத்தில் ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆன்லைன் சோசியல் கேம்ஸ், மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அல்லது முக்கியமான ஆன்லைன் விளையாட்டு போட்டிகளை நடத்துறது தான் ஸ்போர்ட்ஸ். பணம் கட்டி விளையாடாம சோசியலா இருக்கக்கூடிய கேம்ஸை ப்ரொமோட் பண்றது. அப்போ 2மே பண்ணுது, ப்ரொஹிபிஷனும் பண்ணுது, ப்ரொமோட்டும் பண்ணுது. இது ஏன் லான்ச் பண்றாங்கன்னா, அடிஷன், ஃப்ராடு, மணி லாண்டரிங்கு இதெல்லாம் வந்து மக்களை பாதிக்குது. இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் வேணும். இது 2யுமே பண்றோம். ரைட்டா, இதுல முக்கியம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, கேம் ஆஃபர் பண்ணாலோ அல்லது கேமுக்கான ஃபெசிலிட்டேஷனை உருவாக்கி கொடுத்தாலோ 3 ஆண்டுகள் சிறையும் 1 கோடி அபராதமும் விதிக்கப்படும். அட்வர்டைஸ் பண்ணா, விளம்பரத்துல நடிச்சா 2 ஆண்டுகள் சிறையும் 50 லட்சம் அபராதமும் விதிக்கப்படும். ஓகேவா, இதுதான் இந்த பில்லினுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால எல்லா ஆப்ஸுமே அவங்களோட இந்தியால அவங்களோட ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாருமே வந்து இப்போ விளம்பரமே வராது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ரம்மி சர்க்கிள் வராது, ட்ரீம் 11 வராது,
இப்போலாம் ஏசியா கப் கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு, ஆனால் ட்ரீம் லெவனோட ஆடே இருக்காது. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் ஆடு தான் நிறைய இருக்கும், டிவிலேயே எல்லா கிரிக்கெட் பிளேயரும் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனால எல்லாருமே விலகிட்டாங்க. அதனால ட்ரீம் லெவனுமே வந்து இந்தியாவோட கிரிக்கெட் டீம் ஸ்பான்சர்ல இருந்து விலகிருச்சு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ட்ரீம் லெவன் வந்து ஏன் விலகிட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு டிசிஷன் எடுத்துட்டதுனால அவங்களுக்கு பணமும் கிடைக்காது, ரைட்? அதனால அவங்க வந்து விலகிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பியில வக்ஃபு பில்லை பத்தி கேட்டிருக்காங்க. வக்ஃபு பில்லோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அது பில்ஸ் பத்தி கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால இதை நீங்க பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? பில்ஸ் பத்தி கேட்குறாங்கன்றத பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ ரீசெண்டா இப்போ ட்ரீம் லெவன் விலகிட்டாங்க. அப்போ இப்போ யார் வந்திருக்கா அப்படின்னா ஸ்பான்சரா அப்போலோ டயர்ஸ் வந்து அஃபீஷியல் ஸ்பான்சராக மாறியிருக்காங்க. அப்போலோ டயர்ஸ். ஓகேவா? அப்போலோ டயர்ஸ் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட அஃபீஷியல் ஸ்பான்சர். இது அடுத்த வருஷம் அடுத்த மந்த் நியூஸ்ல, அதாவது இந்த செப்டம்பர் மந்த் நியூஸ்ல நம்ம அதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ரைட்? அடுத்தது இக்ரிசாட் வந்து ஒரு ஏஐ பவர்டு கிளைமேட் அட்வைசரி இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இக்ரிசாட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் செமி அரைட் கிராப்ஸ். இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் செமி அரைட் கிராப்ஸ். இவங்க வந்து ஏஐயை பேஸ் பண்ண ஒரு கிளைமேட் அட்வைசரி இனிஷியேட்டிவ். விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு, ஒரு அக்யூரேட்டான முன்னறிவிப்பு ஏஐ பேஸ் பண்ணி, ஓகேவா, லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பைலட் பேசிஸ்ல எங்க லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகேவா? இது வந்து மகாராஷ்டிரால லான்ச் ஆயிருக்கு. ஸோ இது எந்த மிஷனுக்கு கீழே அப்படின்னா மான்சூன் மிஷன் 3. விவசாயிகளுக்கு சரியான தகவல் போகாததுனால அவங்க வந்து அவங்களுடைய விவசாயத்தை பாதுகாக்க முடியல, அதனால அவங்க அழிவை சந்திக்கிறாங்கன்றதுக்காக ஏஐ பவர்டு ஒரு கிளைமேட் அட்வைசரி இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணவங்க இக்ரிசாட். ஸோ இக்ரிசாட் எங்க இருக்குன்னா தெலுங்கானால இருக்கு, ரைட்டா? அதே மாதிரி இந்த ஸ்கீம், அந்த கிளைமேட் அட்வைசரி இனிஷியேட்டிவ் எங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரால லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் என்ன அடுத்த நியூஸ். இப்போ 8 கோஆபரேட்டிவ்ஸ் ஒன்னா சேர்ந்து பாரத் அப்படிங்கிற டாக்ஸி சர்வீஸை லான்ச் பண்றாங்க. ஓகே, முதல் முறையா இந்தியாவில் கோஆபரேட்டிவ்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா டாக்ஸி சர்வீஸ் ஆரம்பிக்கிறாங்க. மெயினா டெல்லி, குஜராத், யூபி, மகாராஷ்டிரா இந்த 4 ஸ்டேட்ஸ்ல இருந்து 8 கோஆபரேட்டிவ்ஸ், 4 ஸ்டேட்ஸ்ல இருந்து 8 கோஆபரேட்டிவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணி இந்த டாக்ஸி சர்வீஸை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டாக்ஸி சர்வீஸ் பேர் என்ன? பாரத். இது வந்து டிசம்பர் 2025 அதனுடைய சேவையை தொடங்க போகுது. ஓகேவா? இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு யாரு சப்போர்ட் பண்றா அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர், IIM பெங்களூர் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்ப எப்படி கேள்வி வரும்? கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்லாம் சேர்ந்து லான்ச் பண்ணக்கூடிய அந்த டாக்ஸியோட பேர் என்ன, அல்லது பாரத் அப்படிங்கிற டாக்ஸி சர்வீசஸை எந்தெந்த ஸ்டேட்ஸோட கோஆபரேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்றாங்க கேட்கலாம், ரைட்? ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். அடுத்து நித்தி ஆயோக் வந்து எலக்ட்ரிக் மொபிலிட்டி இண்டெக்ஸ், இந்தியா எலக்ட்ரிக் மொபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது கேள்வியை டைரக்ட் எப்படி வரும்? இந்தியா எலக்ட்ரிக் மொபிலிட்டி இண்டெக்ஸை லான்ச் பண்ணது யாரு? ஸோ இது எதுக்கு லான்ச் பண்றாங்க? எல்லாருமே இப்போ இவி வெஹிக்கிளை யூஸ் பண்ணுங்க, பெட்ரோல்ல இருந்து இவிக்கு மாறுங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த இந்தியா எலக்ட்ரிக் மொபிலிட்டி இண்டெக்ஸை நித்தி ஆயோக் லான்ச் பண்ணுது. ஸோ இதுல ஒவ்வொரு ஸ்டேட்டும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை எப்படி அடாப்ட் பண்ணுது, எப்படி ப்ரொமோட் பண்ணுது, அதனோட யூசேஜ் அதிகப்படுத்துறதுக்கான செயல்பாடுகள்லாம் பண்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், அதாவது ரொம்ப அதை ப்ரொமோட் பண்ண முன்னிலையில இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் டெல்லி, மகாராஷ்டிரா, சண்டிகர். பெர்ஃபார்மர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற மாநிலங்கள் தான் கர்நாடகா, தமிழ்நாடு, ஹரியானா. அது போக இந்த 6 போக மீதி இருக்கிற எல்லாமே ஆஸ்பிரன்ட்ஸ். அவங்க இப்பதான் முன்னேறிக்கிட்டு வர்றாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்தியா எலக்ட்ரிக் மொபிலிட்டி இண்டெக்ஸ்ல ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் வந்து டெல்லி, மகாராஷ்டிரா, சண்டிகர். ஓகேவா? அதே மாதிரி பெர்ஃபார்மர்ஸ் வந்து கர்நாடகா, தமிழ்நாடு, ஹரியானா, ரைட்? ஸோ அடுத்த நியூஸ் போலாமா? ரைட். இந்த இண்டெக்ஸை யார் லான்ச் பண்ணா, எதுக்கு லான்ச் பண்ணாங்க, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்த நியூஸ், ஐஐடி பாலக்காடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டியூட்டோஸ் அப்படின்னு ஒரு லேர்னிங் ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. டியூட்டோஸ், ரைட்? யாரு? ஐஐடி பாலக்காடு. இந்த டியூட்டோஸ் என்ன பண்ண போகுதுன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான சப்போர்ட்டை ஏஐ பேஸ் பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு ஜேஇ ப்ரிப்பேர் பண்றவங்களோ, அல்லது நீட்டு ப்ரிப்பேர் பண்றாங்களோ, அல்லது கேட் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை
ஏஐ பேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் யார் லான்ச் பண்ணி வைக்கிறாங்கன்னா தர்மேந்திர பிரதான். இவர் தான் கல்வித்துறை அமைச்சர், ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர். ஸோ அவர் லான்ச் பண்ணி வைக்கிறார் டியூட்டோஸ். அப்போ டியூட்டோஸ்னா உங்களுக்கு ஐஐடி பாலக்காடு ஞாபகத்துக்கு வரணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஏஐ ஆப் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் யூஸ் போகலாமா? அடுத்த நியூஸ், ஸ்ட்ரெஸ்த் அப்படிங்கிறது ஒரு இண்டெக்ஸ். ஓகே, ஸ்ட்ரெஸ்த் என்ன, யார் லான்ச் பண்றா? ஸ்ட்ரெஸ்த் யார் லான்ச் பண்றா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், உடல்நலம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தான் இந்த இனிஷியேட்டிவை லான்ச் பண்றாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்டேட் ஹெல்த் ரெகுலேட்டரி எக்ஸலன்ஸ் இண்டெக்ஸ். ஸ்டேட் ஹெல்த் ரெகுலேட்டரி எக்ஸலன்ஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒரு மாநிலம் அந்த மக்களுக்கு தேவையான ட்ரக்ஸ் இன் த சென்ஸ் அவங்க வந்து மருந்துகளை, ட்ரக்னா அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ல இல்லை, பாசிட்டிவ் பாயிண்ட்ல. ட்ரக்னா மக்களுக்கு தேவையான மருந்துகளை, மக்களுக்கு தேவையான மாத்திரைகள்லாம் அவைலபிளா இருக்கா, எவ்வளவு சீக்கிரமா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, அது மக்களுக்கு கிடைக்குதா இல்லையா, இப்படிங்கிறதெல்லாம் அசஸ் பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். என்ன பண்ணணும் அப்படின்னா 25th ஆஃப் எவ்ரி மந்த் வந்து நம்ம அதை அவங்களுக்கு ரிப்போர்ட்டா கொடுக்கணும். ஓகேவா? ரைட், இது ஒரு டேட்டா ட்ரிவன் இண்டெக்ஸ். இது இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணல, இப்போதான் லான்ச்சே பண்றாங்க. அந்த அது எப்படின்னா என்ன, ஸ்டேட் ட்ரக் ரெகுலேட்டரி சிஸ்டம், ட்ரக்கை வந்து ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு சிஸ்டமா இந்த ஸ்ட்ரெஸ்த்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு. ஓகேவா? அடுத்த நியூஸ், ஹாக் HAWK. ஹாக் அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது, இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, என்ன மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா வைல்ட் லைஃப்ல, அதாவது காடுகள் அல்லது வனப்பகுதியில் நடக்கக்கூடிய கிரைம்ஸை மேனேஜ் பண்றதுக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரைட்டா? ஹாக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஹாசில் ஆக்டிவிட்டி வாட்ச் கர்னல். ஹாசில் ஆக்டிவிட்டி வாட்ச் கர்னல் அப்படிங்கிறது தான் இந்த ஹாக்கோட ஃபுல் ஃபார்ம். ரீசெண்டா இந்த ஹாக்கை தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர், அவர் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணியிருக்காரு. வனப்பகுதிகளில் நடைபெறக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்காக இந்த சிஸ்டமை பயன்படுத்துகிறோம். இந்தியாவில் தமிழ்நாடு 3வது மாநிலமா இந்த சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணியிருக்கு. நமக்கு முன்னாடி கேரளா அண்ட் கர்நாடகா இதே சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஹாக் எங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா கேரளாவில், அடுத்து கர்நாடகா, இப்போ தமிழ்நாடு. மினிஸ்ட்ரி கேட்டாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்ட்ரி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய மெயின் பர்பஸ் டு காம்பட் வைல்ட் லைஃப் கிரைம்ஸ். ஓகே, வனப்பகுதியில் நடைபெறக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்காக அல்லது எதிர்த்து போரிடுவதற்காக இது நடத்தப்படுது. ஹாக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஹாசில் ஆக்டிவிட்டி வாட்ச் கர்னல். ரைட், அடுத்த நியூஸ், சபாசார் அப்படின்றத மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி இதை லான்ச் பண்றாங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் வருஷத்துல 4 முறை வந்து கிராம சபை கூட்டங்கள் நடக்கும். ரைட், இந்த சபா அப்படிங்கிறதுக்குள்ள இந்த சபா எதை குறிக்குதுன்னா கிராம சபையை குறிக்குது, பேர்லயே இருக்கு கிராம சபை. ஸோ அந்த கிராம சபை கூட்டங்கள்ல இருக்கக்கூடிய அல்லது அந்த மீட்டிங்ஸை கன்சாலிடேட் பண்றதுக்கு அல்லது அந்த மீட்டிங்ஸோட சம்மரிஸை மேக் பண்றதுக்கான ஒரு ஏஐ பவர்டு டூல் தான் இந்த சபாசார். ரைட், அகைன் இது ஒரு ஏஐ பவர்டு டூல். இதனுடைய நோக்கம் என்ன, கிராம சபா கூட்டங்கள் நடக்குது இல்லையா, அந்த மீட்டிங்ஸோட டேட்டாஸை சம்மரைஸ் பண்றதுக்கான ஒரு ஏஐ பவர்டு டூல். ரைட், இப்போ கிராம சபா கூட்டங்கிறது வருஷத்துக்கு 4 தடவை நடக்கும். ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. இது உங்களுக்கு தெரியும். ரைட், இதுல எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸை சம்மரைஸ் பண்றதுக்கான டூல் தான் சபாசார். ரைட், லான்ச் பண்ணது யாரு, மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். ரைட், கிராம சபை கூட்டங்களுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட இனிஷியல் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபர்ஸ்ட் டைம் எங்க இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னா திரிபுரால இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எங்க இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, திரிபுரால இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இதோட பாஷினி அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு இதையும் சேர்த்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஷினி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, பாஷானா என்ன தெரியும், லாங்குவேஜ் தெரியும் இல்லையா, பாஷானா மொழி. ஸோ மொழி தடைகளை தடுக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் பாஷினி. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரியணும் அல்லது நீங்க பேசுறது எனக்கு புரியணும்னா பாஷினி அப்படிங்கிற டூலை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதையும் இதுல சேர்த்து தான் இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த டூலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? ஆதி கர்மயோகி அபியான், ட்ரைபல் மினிஸ்ட்ரி வந்து ஒரு புது ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆதி கர்மயோகி அபியான் யாருக்காகனா ட்ரைபல் பீப்புள், மலைவாழ் மக்களுக்காக இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட், இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இட் இஸ் எய்ம் டு எம்பவர் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், ஸ்ட்ரென்தன் ரெஸ்பான்சிவ் கவர்னன்ஸ், கிரியேட் லோக்கல் லீடர்ஷிப். ரைட், இப்போ ஒரு மலைவாழ் கிராமம் இருக்குன்னா அந்த மலைவாழ் கிராமத்துக்குள்ளேயே அந்த மலைவாழ் மக்களுக்கான ஒரு தகுதியான லீடர்ஷிப்பை உருவாக்குறது, அந்த மலைவாழ் மக்களை எம்பவர் பண்றது, அவங்கள வந்து அதிகாரமயப்படுத்துறது, அதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம்.
ரைட்டா. இது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் ட்ரைபல் கிராஸ் ரூட் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. உலகின் மிகப்பெரிய ப்ரோக்ராம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இட் டார்கெட்ஸ் 20 lakh ட்ரைபல் பீப்புள் அண்ட் 1 lakh ட்ரைபல் வில்லேஜஸ் டார்கெட். 1,00,000 பழங்குடியின கிராமங்களை இந்த இந்த ஸ்கீம் லான்ச் பண்ற இதை டார்கெட் பண்றதுனால இதை வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்கீம் நம்ம சொல்றோம். ரைட். இதனுடைய நோக்கம் ட்ரைபல் பீப்புளை எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ரைட். இதுல 3 சப்பார்ட் இருக்கு. ஒன்று வந்து சேவா, சங்கல்ப், சம்பரான். கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனுடைய சப்பார்ட் என்ன, அது இதெல்லாம் சேர்ந்து அந்த ஸ்கீம் சேவா சர்வீஸ், சங்கல்ப் ரிசால்வ், சம்பரான் டெடிகேஷன், இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஆதி கர்மயோகி அபியான். ஓகேவா. இப்போ எந்த மினிஸ்ட்ரி? மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், பழங்குடியினத்துறை அமைச்சகம். ரைட். நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? அடுத்த நியூஸ் ஓப்பன் ஏஐ வந்து ஓப்பன் ஏஐனா கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடியோட ஓனர் தான் ஓப்பன் ஏஐ. அந்த ஓப்பன் ஏஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐஐடி மெட்ராஸோட சேர்ந்து தமிழ்நாட்டில் அந்த சாட் ஜிபிடி லைசன்ஸ் ஒரு 5 லட்சம் லைசன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஓகே, 5 lakh ஃப்ரீ சாட் ஜிபிடி லைசன்சஸ் டு டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்த டூலை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போய் சாட் ஜிபிடியோட அப்கிரேடட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா இட் டுக் ஒரு $20 கூட $40 $100 அப்படி கேட்குது இல்லையா. அது எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு 5 லட்சம் லைசன்ஸஸ் ஐஐடி மெட்ராஸோட சேர்ந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா மாணவர்களும் ஆசிரியர்களும் திறம்பட படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லேர்னிங் ஆக்சலரேட்டர், இந்த வேர்டு முக்கியம். லேர்னிங் ஆக்சலரேட்டர் சாட் ஜிபிடியை லைசன்ஸ் ஓப்பன் ஏஐ வந்து ஐஐடி மெட்ராஸோட சேர்ந்து அக்ராஸ் தமிழ்நாடு ஒரு 5 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ரைட். இது இந்த ஈவெண்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லி. அது நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, யாருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஐஐடி மெட்ராஸோட சேர்ந்து 5 லட்சம் ஃப்ரீ லைசன்சஸ் டு டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா. ரைட். அடுத்த நியூஸ் ப்ராஜெக்ட் ஆரோகன். ப்ராஜெக்ட் ஆரோகன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை யாரு லான்ச் பண்றா அப்படின்னா நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி லான்ச் பண்றாங்க. ஓகேவா. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி லான்ச் பண்றாங்க. ஸோ யாருக்காக அப்படின்னா டோல் இருக்கு இல்லையா, டோல் பிளாசாஸ். ரைட். டோல் இருக்குல்ல, இந்த டோல் பிளாசாஸ்ல இருக்கக்கூடிய அல்லது அதுல வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸினுடைய குழந்தைகளின் கல்விக்காக. எய்ம் டு சப்போர்ட் ஹையர் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் டோல் பிளாசா எம்ப்ளாயிஸ். டோல் பிளாசாவில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸினுடைய குழந்தைகளின் உயர்கல்விக்கான ஸ்காலர்ஷிப் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரோகன் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ரைட். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா கிளாஸ் 11 டு கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 12,000 ரூபாயும், போஸ்ட் கிராஜுவேட் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 50,000 ரூபாயும் என்னவா கிடைக்க போகுது? ஸ்காலர்ஷிப்பா கிடைக்க போகுது. ஓகேவா. ப்ராஜெக்ட் ஆரோகன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் ஆரோகன் நேஷனல் ஹைவேஸ் ஞாபகத்துக்கு வரணும், டோல் பிளாசா எம்ப்ளாய் ஞாபகத்துக்கு வரணும். ரைட். நெக்ஸ்ட் நியூஸ் ஏபிஎஸ்எஸ் 2025. ஏபிஎஸ்எஸ் 2025 ஒரு இனிஷியேட்டிவை தர்மேந்திர பிரதான் லான்ச் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதை நினைவுபடுத்துறதுக்காக இதை கொண்டு வராங்க. ரைட். நியூ எஜுகேஷன் பாலிசி அல்லது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 உங்க எல்லாருக்குமே தெரியும். மிஸ்டர் கஸ்தூரி ரங்கன் இப்பதான் ரீசெண்டா இறந்து போனார். லாஸ்ட் அந்த ஜனவரி டு ஜூன் வீடியோல இதை நான் சொல்லியிருப்பேன். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய ஃபார்மர் சேர்மன் ஆன கஸ்தூரி ரங்கன் தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட டிராஃப்டை ரெடி பண்ணார். ஓகேவா. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து 1986 உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையை ரீப்ளேஸ் பண்ணுச்சு. ஓகேவா. ரைட். அந்த கல்விக் கொள்கை வந்து 5 வருஷம் ஆச்சு. அதை கமெமரேட் பண்றதுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து அகில் பாரதிய சிக்ஷா சமகம். ரைட். அகில் பாரதிய சிக்ஷா சமகம். அது இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த நேஷனல் கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை வந்து 5 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கல்விக் கொள்கையினுடைய நோக்கங்கள் 2 முக்கியமான நோக்கங்கள் இருக்கு. ஒன்று வந்து 100% GER in 2030 ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன். 2030க்குள்ள பள்ளி கல்வியில 100% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கொண்டு வரணும். GERனா என்ன? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஓகேவா. இது எதுல? பள்ளி கல்வியில. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா ஒரு கிராமமோ ஒரு நகரமோ இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பள்ளி கல்வியை கட்டாயமா ஏற்படுத்தி கொடுக்குறது. அனைத்து குழந்தைகளையும் பள்ளிக்குள்ள கொண்டு வருது. அதுதான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இது ஹையர் எஜுகேஷன்ல 100 கிடையாது, தப்பா எழுதியிருக்கேன். 50% GER by 2030 இன் ஹையர் எஜுகேஷன். உயர்கல்வியில 50% GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதாவது 100 குழந்தைகள் வந்து பள்ளி கல்வி முடிக்குதுன்னா அதுல 50 பேரை ஹையர் எஜுகேஷன்ல கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் இதனுடைய டார்கெட். ஓகேவா. ரைட். இப்ப தமிழ்நாடு இந்த கல்விக் கொள்கையை அடாப்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா நம்மளோட GER ஆல்ரெடி 50 தாண்டி தான் இருக்கு. நம்மளோட ஹையர் எஜுகேஷன் GER வந்து ஆல்ரெடி கிராஸ் 50%.
ஓகேவா? அதனால தான் எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் ஆல்ரெடி வி ஆர் வெல் அப்டேட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட மெயினான இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜிஇஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்த நியூஸ். ரைட், 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் இன் குஜராத். ஓகேவா? ரைட், அப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய காண்ட்லா போர்ட் அல்லது தீன்தயாள் போர்ட்ல இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் மேக் இன் இந்தியா 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மேக் இன் இந்தியா 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் எங்க? குஜராத்தில் இருக்கக்கூடிய காண்ட்லா போர்ட் அல்லது தீன்தயாள் போர்ட்ல. யார் லான்ச் பண்ணி வச்சிருக்கா? சர்பானந்த சோனாவால், மினிஸ்டர் ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். ரைட், இப்போ இதுல மெயினான பாயிண்ட் என்னன்னா, ஏன் எல்லாரும் கிரீன் ஹைட்ரஜன், ரீசெண்டா நீங்க பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா ஹைட்ரஜன் ட்ரெயினோட ட்ரையல் ரன் நடந்திருக்கு, ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி பவர் பிளான்ட், இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்னா, இந்தியா வந்து நெட் ஜீரோ எமிஷனுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க 2030 அகைன் 2070. நெட் ஜீரோ எமிஷன்னா இந்தியாவிலிருந்து வெளியாகக்கூடிய CO2 கார்பன் டை ஆக்சைடு வாயுவினுடைய எமிஷனை ரெடியூஸ் பண்ணணும், ஜீரோ ஆக்கணும் அப்படிங்கிறது தான் டார்கெட். அந்த டார்கெட் வந்து இந்தியா 2070 வச்சிருக்காங்க. 2070க்குள்ள நெட் ஜீரோ எமிஷன்ஸ் வரணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதியாக ஹைட்ரஜன் நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். அதுல 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் மேக் இன் இந்தியா வந்து எங்க அப்படின்னா குஜராத்ல காண்ட்லா போர்ட்டோட இன்னொரு பேர் வந்து தீன்தயாள் போர்ட். ஓகேவா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லான்ச் பண்ண பேர் சர்பானந்த சோனாவால், மினிஸ்டர் ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். இப்போ கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால். ரைட், அடுத்த நியூஸ் போலாமா? நெக்ஸ்ட் நியூஸ், பிம்ஸ்டெக் ட்ரெடிஷனல் மியூசிக் ஃபெஸ்டிவல், ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ரைட்டா? பிம்ஸ்டெக் உங்க எல்லாருக்கும் தெரியும், பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் எக்கனாமிக் கோஆபரேஷன். பே ஆஃப் பெங்கால் இருக்குல்ல, இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில், இந்த இடத்துல பே ஆஃப் பெங்கால் இருக்கும் இல்லையா, இந்த பே ஆஃப் பெங்காலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்தது தான் இந்த பிம்ஸ்டெக். ஓகே, அந்த பிம்ஸ்டெக்கோட மியூசிக் ஃபெஸ்டிவல் அல்லது ட்ரெடிஷனல் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து டெல்லியில நடந்திருக்கு. ரைட், ஜெய்சங்கர் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதை தொடங்கி வச்சிருக்காரு. ரைட், முதல் முறையா இது நடக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்ததில்லை. இந்த ஈவெண்ட்டோட தீம் என்ன அப்படின்னா சப்தசூர், 7 நேஷன்ஸ் 1 மெலடி. சப்தசூர், 7 நேஷன்ஸ் 1 மெலடி அப்படிங்கிறது தான் இந்த பிம்ஸ்டெக் மியூசிக் ஃபெஸ்டிவலோட தீம். இப்போ உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன், நீங்கள் அந்த பிம்ஸ்டெக்ல எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிம்ஸ்டெக் உடைய நாடுகள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். போன என்னோட சீரீஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது நான் சொல்லியிருப்பேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்த நியூஸ், கர்த்விய பவன். ரைட், டெல்லியில நீங்க ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜபாதைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜ்பாத்தோட இப்போ கரண்ட் பேர் தான் கர்த்வியாபாத். அவங்க எல்லாத்தையும் அவங்க பேருக்கு மாத்திட்டு இருக்காங்க இல்லையா, கர்த்வியாபாத். அந்த கர்த்வியாபாத்தை சுத்தி கர்த்வியா பவன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதனுடைய ஒரு பகுதி அப்படின்னா சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். அதாவது மத்திய அரசு பார்லிமெண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பகுதி தான் அந்த கர்த்வியா பவன். ரைட், இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பலாம் டீப்பா தேவையில்லை. ரைட், நெக்ஸ்ட் நியூஸ், MS சுவாமிநாதன். ரைட், MS சுவாமிநாதன் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய 100ஆம் ஆண்டு பிறந்த தினம் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் டெல்லியில நடந்திருக்கு. ஓகேவா? அந்த கான்ஃபரன்ஸ் யார் தொடங்கி வச்சிருக்காங்கன்னா நரேந்திர மோடி தொடங்கி வச்சிருக்காரு. MS சுவாமிநாதனுடைய சென்டினரி இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் டெல்லி. ஓகேவா? உங்க எல்லாருக்குமே தெரியும் MS சுவாமிநாதன் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ MS சுவாமிநாதன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்தியாவில் வந்து உணவு தட்டுப்பாடு மிக அதிகமாக இருந்துச்சு. அந்த உணவு தட்டுப்பாடை குறைக்கிறதுக்காக ஒரு ரெவல்யூஷனா கொண்டு வர்றாரு. என்ன பண்றாருன்னா, ஹை ஈல்டு வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரிய விதைகளை இந்தியாவினுடைய முக்கியமான விவசாய பகுதிகளில் வந்து விதைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய ஒரு பகுதியா என்ன பண்றாங்கன்னா, கோதுமை இருக்கு இல்லையா, கோதுமையை ஹை ஈல்டு வெரைட்டி கோதுமையை வந்து பஞ்சாப்ல லான்ச் பண்றாங்க. அப்போ கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குதுன்னா பஞ்சாப்ல ஆரம்பிக்குது. ஓகே, பஞ்சாப்ல ஆரம்பிக்குது. வீரிய விதைகளை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா, வீரிய விதைகளையும் உரங்களையும் பயன்படுத்துறாங்க. அதிகமான மகசூல் கிடைக்குது. ஓகேவா? அதனாலதான் அதை கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு வைக்கிறோம். அதை லான்ச் பண்ணவர் தான் இந்த சுவாமிநாதன். ஸோ அதனாலதான் இவரை ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவருக்காக இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. இந்த கான்ஃபரன்ஸோட இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, குளோபல் MS சுவாமிநாதன் அவார்ட் ஃபார் ஃபுட் அண்ட் பீஸ், உணவு மற்றும் அமைதிக்கான MS சுவாமிநாதன் உலகளாவிய விருது லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா வேர்ல்டு அகாடமி ஆஃப் சயின்சஸ் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு பேர் என்ன அப்படின்னா அடமோலா அப்படிங்கக்கூடிய நைஜீரிய நாட்டை சேர்ந்தவர் தான். அடமோலா அப்படிங்கிற நைஜீரியன் தான் இந்த அவார்டை முதல் முறையாக வாங்கியிருக்காங்க. MS சுவாமிநாதன் அவார்ட் ஃபார் ஃபுட் அண்ட் பீஸ், நைஜீரியன் அடமோலா. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட், இந்த கான்ஃபரன்ஸோட தீம் என்ன அப்படின்னா எவர்கிரீன் ரெவல்யூஷன் பாத் டு பயோ ஹாப்பினஸ்.
எவர் கிரீன் ரெவல்யூஷன் பாத் டு பயோ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இந்த கான்ஃபரன்ஸினுடைய தீம். ரைட்டா, ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? அடுத்த நியூஸ் போகுமா? நெக்ஸ்ட் நியூஸ், ஃபர்ஸ்ட் அனிமல் ஸ்டெம் செல் பயோ பேங்க். ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ மனிதர்களுக்கு ஸ்டெம் செல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ ஸ்டெம் செல் இருந்துச்சுன்னா அந்த செல்லை டெவலப் பண்ணி நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோயை அல்லது ஒரு பாதிக்கப்பட்ட உறுப்பை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் டெக்னாலஜி இருக்கு. ஆனா அனிமல்ஸ்க்கு இல்லை. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அனிமல் ஸ்டெல் பயோ பேங்க் எங்க லான்ச் ஆயிருக்குன்னா ஹைதராபாத்ல. யாரு பண்ணியிருக்கா அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் பயோடெக்னாலஜி, ஹைதராபாத் அண்ட் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் பயோடெக்னாலஜி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அனிமல் ஸ்டெம் செல் பயோ பேங்க் எங்க? ஹைதராபாத்ல. ஓகேவா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அனிமல்ஸோட ஸ்டெம் செல்ஸை ப்ரிசர்வ் பண்ணி ரீஜெனரேட்டிவ் மெடிசன் உருவாக்குறதுக்கும் செல்லுலார் தெரப்பிக்கும் இதை பயன்படுத்துறாங்க. ஓகேவா, ரைட். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் பயோடெக்னாலஜி இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணி வச்ச ஒரு மினிஸ்டர் பேர் ஜிதேந்திர சிங், மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, ஜிதேந்திர சிங். ரைட், நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? ஆல் இந்தியா ஸ்பீக்கர்ஸ் கான்ஃபரன்ஸ், அனைத்து இந்திய சபாநாயகர்கள் மாநாடு, நியூ டெல்லி. ரைட், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸை நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு பேரை கேள்விப்பட போறீங்க, வித்தல் பாய் பட்டேல். நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம், நான் கேள்விப்பட்டதில்லை. அந்த நியூஸை படிக்கும்போது தான் அந்த பேரை நான் கேள்விப்பட்டேன். வித்தல் பாய் பட்டேல் ஃபர்ஸ்ட் எலெக்டட் இந்தியன் ஸ்பீக்கர். ஓகேவா, 1925 அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே இருந்த ஹவுஸினுடைய பிரசிடென்டா எலெக்ட் ஆயிருக்காரு. ஒரு 1924 மெம்பர் ஆகிறாரு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில. அதுல இருந்து 1925 பிரசிடென்ட் இன் த சென்ஸ் ஸ்பீக்கர். ஓகே, சபாநாயகர் ஆகிறாரு 1925. அவருடைய 100ஆம் ஆண்டு, அதாவது அவர் ஸ்பீக்கரா பதவியேற்று 100ஆம் ஆண்டு. ஓகேவா, அந்த 100th அனிவர்சரியும் அவர் வந்து ஸ்பீக்கர் ஆகிறாருல 1925 ஆகிறாருல, அதனுடைய 100ஆம் ஆண்டை செலிப்ரேட் பண்ணும் விதமா 2 days ஆல் இந்தியா ஸ்பீக்கர் கான்ஃபரன்ஸ் வந்து டெல்லியில நடக்குது. ஸோ வித்தல்பாய் பட்டேல் பேரை பார்க்கும்போது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா? வல்லபாய் பட்டேலோட பிரதர் தான் வித்தல்பாய் பட்டேல். ரைட், அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ இந்த ஆல் இந்தியா ஸ்பீக்கர் கான்ஃபரன்ஸை லான்ச் பண்ணி, அதாவது துவக்கி வச்சவர் வந்து அமித்ஷா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ரைட், ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் எலெக்டட் இந்தியன் ஸ்பீக்கர் எப்போ? 1925. பேரு வித்தல்பாய் பட்டேல். ரைட், நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? அடுத்த நியூஸ், இது வந்து அவ்வளவா முக்கியத்துவம் இல்லாத நியூஸ். மில் மெடிகான். மில் மெடிகான் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் பிசிக்கல் அண்ட் மென்டல் ட்ராமா இன் மிலிட்ரி செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சுன்னா டெல்லியில நடந்துச்சு. மில் மெடிகான் அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே டெல்லியில நடக்குது. ஓகேவா, ரைட். இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் பிசிக்கல் அண்ட் மென்டல் ட்ராமா இன் மிலிட்டரி செட்டிங்ஸ், அதுதான் இந்த மில் மெடிகானோட ஃபுல் ஃபார்ம். ரைட், டெல்லியில் நடந்துச்சு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட், ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்த நியூஸ், இந்தியன் ரயில்வேஸ் வந்து கவாச் 4.0 அப்படிங்கிறத டெல்லி மும்பை காரிடாரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக கவாச் 5.0வுமே ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. கவாச் அப்படிங்கிறதுடைய தமிழ்ல நீங்கன்னா கவசம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை கவாச் எப்படி செயல்படுதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது ட்ரெயினோட சேஃப்டி கொலிஷன்ஸ், அதாவது 2 ரயில்கள் மோதிக்கொள்வதை தடுக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த கவாச். அதாவது இப்போ ஒரே ட்ராக் இருக்கு, ஒரே ட்ராக்ல எதிரெதிரா 2 ட்ரெயின் வருது அப்படின்னா இப்போ இது இப்படி எப்படி இதை செயல்படுத்துறாங்கன்னா, நீங்க சோனார் படிச்சிருப்பீங்க இல்லையா? சோனார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இப்போ ஒரு ஷிப் இருக்கு அப்படின்னா அந்த ஷிப்ல இருந்து ஒரு வேவ் போய் உள்ள பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க ரிசீவ் ஆகும்போது நம்ம டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணலாம். இப்போ அதே டெக்னாலஜி தான். இங்க இருந்து ஒரு வேவ் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும், அதே மாதிரி அந்த ட்ரெயின்ல இருந்து ஒரு வேவ் வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த ட்ரெயின்ல இருந்து போற வேவ் அங்க பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க வந்துருச்சுன்னா இங்கே அலர்ட் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆப்போசிட்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதனால இப்போ அது வந்து என்ன பண்ணும்னா லோகோ பைலட்டை அலர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் அலர்ட் பண்ணும். அலர்ட்டை லோகோ பைலட் கண்டுக்கிறல அப்படின்னா இது என்ன பண்ணிடும்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஆஃப் பண்ணிடும். ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகிடும். இதுதான் கவாச். ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்கா நின்றோம். ரைட், இதை வந்து இப்போ மெதுவாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 4.0 அகெயின் டெல்லி மும்பை காரிடார் எங்கன்னா மதுரா கோட்டா செக்ஷன்ல. கவாச் 5.0 ட்ரையல் பேசிஸ்ல மகாராஷ்டிரால லான்ச் ஆயிருச்சு. அதுவுமே மகாராஷ்டிரா தான், இதுவும் டெல்லி மும்பை காரிடார் தான் லான்ச் ஆயிருச்சு. ரைட்டா, இப்போ கவாச்னா என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. கவாச்சோட மெயினான நோக்கம் வந்து பிரிவென்ட் கொலிஷன்ஸ், 2 ரயில்கள் மோதிக்கொள்வதை தடுக்கணும். அதுக்கு தான் கவாச். ரைட், நெக்ஸ்ட் நியூஸ், கிராஸ்லேண்ட் பேர்ட் சென்சஸ். கிராஸ்லேண்ட் பறவைகள் சென்சஸ் எங்க நடந்திருக்கு அப்படின்னா காசிரங்கா நேஷனல் பார்க். இதுதான் முதல் முறையா கிராஸ்லேண்ட் புல்வெளிகள் பறவைகள் கணக்கெடுப்பு. ரைட்டா, இதுல வந்து 43 கிராஸ்லேண்ட் ஸ்பீசிஸை கணக்கு எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது கிராஸ்லேண்ட் பேர்ட் சென்சஸ் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா காசிரங்கா நேஷனல் பார்க், அசாம். காசிரங்கா நேஷனல் பார்க் எங்க இருக்கு? அசாம்ல இருக்கு.
ஆல்ரெடி இதை பற்றி ப்ரீவியஸ் நியூஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். ரைட், நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜனவரி டு ஜூன் வந்து நான் டாபிக் வைஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை எடுத்து பாருங்க, எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், ஃபர்ஸ்ட் இந்தியன் போர்ட் டு ப்ரொடியூஸ் கிரீன் ஹைட்ரஜன் அண்ட் சர்பாசஸ் 1 மெகாவாட் சோலார் பிளான்ட். அதாவது இந்தியாவில் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ண முதல் போர்ட். இப்போ ஆல்ரெடி ஒரு நியூஸ் பார்த்தோம், கிரீன் ஹைட்ரஜன் 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் பார்த்தோமா, லான்ச் பண்ணி வச்சாங்க அப்படின்னு பார்த்தோமா. எங்கே பார்த்தோம்? கண்ட்லா போர்ட் பார்த்தோமா. இப்படி தான் ரிலேட் பண்ணி படிக்கணும், கண்ட்லா போர்ட் அல்லது தீன்தயாள் போர்ட். கண்ட்லா போர்ட்டில் இது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேக் இன் இந்தியா கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட். அதுக்கு முன்னாடி விஓசி போர்ட்டில் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் இருக்குது, ஆனால் அது மேக் இன் இந்தியா கிடையாது. அந்த கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டில் கிரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் போர்ட் டு ப்ரொடியூஸ் கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னா விஓசி போர்ட். ரெண்டு நியூஸையும் குழப்பக்கூடாது. ஓகே, அதே மாதிரி 1 மெகாவாட் சோலார் பவரையும் தாண்டியாச்சு. கிரீன் விஓசி போர்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா 1 மெகாவாட் சோலார் பவருக்கு மேலேயும் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. உங்களுக்கு தெரியும், விஓசி வாவு சிதம்பரம் வில்லை போர்ட் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்கு. ஃபர்ஸ்ட் போர்ட் டு ப்ரொடியூஸ் கிரீன் ஹைட்ரஜன், அதே மாதிரி 1 மெகாவாட் சோலார் பவர் ப்ரொடியூஸ் பண்ண போர்ட். ரெண்டுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மேக் இன் இந்தியா கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்னா குஜராத், ஃபர்ஸ்ட் போர்ட் டு ப்ரொடியூஸ் கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னா விஓசி போர்ட் தமிழ்நாடு. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் நியூஸ், ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்டு அங்கன்வாடி சென்டர். ரைட், அங்கன்வாடி மையங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு கிராமமோ ஒரு நகரமோ இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளின் கல்விக்காக அல்லது குழந்தைகளின் உடல் நலத்திற்காக அங்கன்வாடி மையங்கள் இருக்கும். அந்த அங்கன்வாடி மையங்களை ஏஐ பவர்டா மாத்திட்டாங்க. ரைட்டா? அப்ப ஏஐ பவர்டு, ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்டு அங்கன்வாடி சென்டர் எங்க இருக்கு? வத்தம்னா வில்லேஜ். வத்தம்னா வில்லேஜ் எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. அப்ப லான்ச் பண்ணி வச்ச ஒரு பேர் என்ன? தேவேந்திர பட்னாவிஸ். தேவேந்திர பட்னாவிஸ் தான் சிஎம் ஆஃப் மகாராஷ்டிரா. அவர் தான் லான்ச் பண்ணி வைக்கிறார். ஓகேவா? ரைட், இது வந்து பால் பஹராரி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமினுடைய சப்பார்ட். அந்த பால் பஹராரியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா டு ஸ்ட்ரென்தன் இயர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன். குழந்தைகளுடைய ஆரம்ப கல்வியை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமினுடைய நோக்கம். அதனுடைய ஒரு பகுதியாக தான் ஏஐ பவர்டு அங்கன்வாடி சென்டர் நாக்பூரில் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த வில்லேஜில்? வத்தம்னா வில்லேஜில். ரைட், மகாராஷ்டிரான்றதை மறந்துடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், நியூ பேஸ் இயர் ஃபார் ஜிடிபி, ஐஐபி, சிபிஐ. ரைட், ஜிடிபினா உங்களுக்கு தெரியும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஐஐபி அப்படின்னா இண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், சிபிஐ அப்படின்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இந்த மூணுக்கான பேஸ் இயரை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நியூ பேஸ் இயர் ஃபார் ஜிடிபி அண்ட் ஐஐபி என்ன அப்படின்னா 2023 அண்ட் 2022 2022-23 ஜிடிபிக்கான பேஸ் இயர் இந்த ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உள்நாட்டு உற்பத்திக்கான பேஸ் இயர் எது அப்படின்னா 2022-23. சிபிஐ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கான பேஸ் இயர் வந்து 2024. ஓகேவா? இது ரெண்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நியூ பேஸ் இயர் ஃபார் ஜிடிபி எதுனா 2022-23, மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்த நியூஸ், ஆன்சியன் புத்திஸ்ட் சைட் சாராநாத். சாராநாத் வந்து யுனெஸ்கோவோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்ல சேரப்போகுது. சாராநாத் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அது புத்திசமோட தொடர்புடையது. ரைட், யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டா சாராநாத் அப்படிங்கிற பகுதியை, சாராநாத் எங்க இருக்கிறதெல்லாம் பார்ப்போம், இந்த பகுதியை யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல சேர்க்கறதுக்காக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி வந்து சாராநாத். ஏன் அப்படின்னா அங்கதான் புத்தர் முதல் முறையா உரை நிகழ்த்துறாரு. ஓகேவா? சாராநாத்ல தான் உரை நிகழ்த்துறாரு, அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட், இப்ப இதுல சாராநாத் இங்க எழுதியிருக்காங்க. சாராநாத் கௌதம் புத்தா டெலிவர்ட் ஃபர்ஸ்ட் செர்மான், அவருடைய முதல் உரை வந்து சாராநாத். ரைட், இப்போ யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்ல கரண்டா 44 இந்தியன் சைட்ஸ் விச் கம்பரைசிங் 36 கல்ச்சரல் 7 நேச்சுரல் ஒரு மிக்ஸ்டு. ஓகேவா? 44 சைட் வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? அதுல இந்தியா வந்து ரேங்க் 6th குளோபலி. ஓகேவா? 6th வந்து உலக அளவுல 6வது அதிகமான வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸை கொண்ட நாடு அப்படின்னு இந்தியா இருக்கு. 44 ஹெரிட்டேஜ் சைட்ஸ். சரியா? ரைட், ஸோ இந்த நியூஸோட நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவை கம்ப்ளீட் பண்றோம். கண்டினியூஸா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், எல்லா வீடியோஸையுமே பாருங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி மினிமம் 45 மினிட்ஸ் டு 1 hour வந்து வீடியோ இருக்கும். ஃபுல்லா பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சு படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க அல்லது டெலகிராம் சேனல்ல போடுங்க. வீடியோஸை ஃபுல்லாக பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோஸ். இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன நியூஸ் எல்லாமே மோஸ்ட்லி பிஐபி தான், எதுவுமே வெளியே இருந்தது இல்லை, பிஐபி தான்.
எல்லாமே யூனியன் கவர்மெண்ட்டோட ரிலேட் ஆனது தான். அதனால ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சு ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. தேங்க்யூ.